அமெரிக்க பயணத்திற்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுமா என்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூசகமாக பதிலளித்துள்ளார். இதனால் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கணை தொடர்கிறது. அமெரிக்கா செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு காத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்தார். நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. வெயிட் அண்ட் சீ. முதலமைச்சரின் இந்த பதிலால் தற்போது அமைச்சரவையில் மாற்றம் இல்லை என்றாலும் அமெரிக்கா சென்று திரும்பிய பின்னர் மாற்றம் செய்யப்படுமா என்ற கேள்வியும் சந்தேகமும் ஒரு சேர எழுந்துள்ளது. மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பொறுப்பேற்றது. மு.க.ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சராகவும் அவருடன் 33 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் R.S. ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அதேபோல் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த S.S. சிவசங்கர் போக்குவரத்து துறைக்கு மாற்றப்பட்டார். அதன் பின்னர் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி இரண்டாவது முறையாகவும் 2023ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி மூன்றாவது முறையாகவும் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரான உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றார். உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் அந்த துறையை கவனித்து வந்த C.V. மையநாதன் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சராக மாற்றப்பட்டார். 2023ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதேபோல புதிய அமைச்சராக T.R.B. ராஜா சேர்க்கப்பட்டு அவருக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு நிதியமைச்சரானார். அதுவரை முக்கியத்துவம் வாய்ந்த நிதியமைச்சர் பொறுப்பை கவனித்து வந்த P.T.R. பழனிவேல் தியாகராஜன் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைதானார். இதனால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு அவர் வகித்து வந்த மின்சாரத்துறை தங்கம் தென்னரசுவுக்கும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை முத்துச்சாமிக்கும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டன. இந்த சூழலில் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவை 4வது முறையாக மாற்றியமைக்கப்படுமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் தொற்றிக் கொண்டுள்ளது.